குட் மார்னிங். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை வித் புதினா சட்னி. ஆஹா, கொத்தமல்லி புதினா சட்னி சூப்பர் டேஸ்ட், உண்மையாக இருக்குது. கல் தோசை வித் கொத்தமல்லி புதினா சட்னி. இன்னைக்கு நைட் ஈவினிங் தான் சாப்பிடுவோம். ஏன்னா சாமி கும்பிடணும். அதனால சில்வியாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக கரெக்டாக இருக்கும் ஒரு டைமு. அதனால் எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க. சாமி கும்பிட்றது எதுக்கு தெரியுமாங்க? ஷேர் பண்ணுறது. அப்போ யார் நீங்களாம் ஷேர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு தான் இந்த நேம் ஆஃப் காட். கடவுள் குத்தம் அந்த காலத்தில் சிசிடிவி கேமரா இருந்தது. பயமுறுத்துறதுக்கு ஒரே வழி, கடவுள் குத்தம் ஆகுண்டா செய்யலாம், கடவுள் பார்த்துருக்காருன்னா பயப்படுவான். அதுலேயும் 10% ஏமாற்றுவான். அதுக்கு தானே தவிர செய்வதை திருந்த செய்யணும். இது செய்தாலும் சமைக்கிறோம், 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறதுல என்ன ஆகிட போகிறோம்? அவள் தான் வாழ்க்கை. என்ன ஸ்பெஷலாக சமைச்சா பக்கத்தில் 2 கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். ஏதாவது நல்ல நாள் இதாச்சுன்னா தம்பி அவன் ஏதாவது அண்ணனுங்க வருவாங்க, எப்படியாவது கொடுக்கணும். ஷேரிங் கேரிங், அவள் தான். அதுதான் கடவுள். ஒரு சிலவங்க இருப்பாங்க, எல்லா யோகியத்தனும் பண்ணுவாங்க, சாமியை விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க. அவங்க நினைப்பாங்க நம்ம புச்சாலி, கடவுளுக்கு இது கொடுத்துடணும்னு. இயற்கைன்றது ஒரு வைப்ரேஷன். நான் செய்த பாவங்கள் தான் நான் அனுபவிக்கிறேன். நான் நல்லவன் கிடையாது. அம்மா அப்பா சொல்கிறதான் கேட்க மாட்டேன். துருத்துருன்னு எல்லா வேலையும் செய்வேன். அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றுக்குமே, இப்படி உடம்பு சரியில்லாமல் ஆகிறான்னு. அதெல்லாம் தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். எத்தனையோ வருஷம் முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு சிலவங்க நல்ல வசதி இருக்கும், கோயிலெலாம் சாப்பிட்ணும், அவங்க தலையெழுத்து இருக்கும். அது விதி. அவ்வளோ கொடி வச்சுருப்பான், கடைசி இதெல்லாம் கோயிலில் போய் உண்டை கட்டி தான் நிற்பான். நல்லா சாப்பிட மாட்டான். அவன் புச்சாலும் நினைப்பான் நம்ம கஞ்சத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறோம். என்னத்தை கொடுப்ப போகிறான்? ஒன்றும் கிடையாது. நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம சாவான். இவ்வளோதான் விதி. அது புரியாது. ஒரு சில இந்த நாய் வாழை நிமித்த முடியாதுனாங்க. அது மாதிரி தான் பட்டு அனுபவிச்சு கடைசி காலத்தில் ஐயோன்னு அனுபவிக்கலேன்னு புலம்புவானுங்க. பிள்ளைங்களும் அனுபவிக்க விட மாட்டானுங்க. எனிவே, இவ்வளோதான் இன்றைக்கி தகவல். வாழ்க்கையில் எதையுமே கொண்டு போக முடியாது அன்பை தவிர. இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறதுல ஒன்றும் ஆகிட மாட்டீங்க. நான் எதுக்காக இந்த வீடியோலாம் சொல்கிறேன்னா, நான் கடந்து வந்த பாது நிறைய கஷ்டங்களை, ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாம் நானும் உத்தமம் கிடையாது. நானும் ஏதோ ஒரு இடத்துல ஜாலியாக ஏமாத்திருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அவ்வளோதான் வாழ்க்கை. தேங்க்யூ சொல்லுமா ஃபார் யுவர் தோசை. யூ ஆர் அ கைண்ட் ஏஞ்சல், ஐ எம் யுவர் ஊஞ்சல். லவ் யூடா.